இந்த டூத்பிக் ஹாலோவின் சீரிஸ் எபிசோட் 5ல நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஹாலிவுட்டோட கிளாசிக். இந்த படம் 1973 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரிலீஸ் ஆன புதுசில் இந்த படத்தில் காட்டப்படுற எக்ஸாசிசம் இது சம்மந்தப்பட்ட சீன்ஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்லி படத்தை நிறைய கண்ட்ரீஸில் பேனே பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படம் ஒரு நிஜ கதை. 1949ல் ரோலாண்ட் டோ அப்படின்னு ஒரு பையனுக்கு பண்ண எக்ஸாசிசத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இவ்வளோ ஹைப்பும் கொடுத்துட்டேன். இந்த எபிசோடில் நம்ம பேச போகிற படத்தோட பேர் த எக்ஸாசிஸ்ட். இந்த படத்தோட கதை நான் ரியல் லைஃப்பில் சொன்ன இன்சிடென்ட் மாதிரி தான். ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிரும். அந்த பேயை எக்ஸாசிசம் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாதர் ஒருத்தர் வருவார். அவர் வந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் சில ஆடியன்ஸுக்கு டிஸ்டர்பிங்காகவும் ஃப்ரைட்னிங்காகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெயிண்ட் ஹார்ட்டடாக இருக்கவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்காதீங்க. இந்த எக்ஸாசிஸ்ட் படம் ஆப்பிள் டிவிலையும் அமேசான் பிரைமில் ரெண்டல்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த எபிசோடோட போனஸ் படம் அதோட பேர் டோன்ட் பிரீத். 3 திருடங்க ஒரு வயசானவர் வீட்டுக்கு திருட போவாங்க. அந்த வயசானவருக்கு கண்ணு வேறு தெரியாது. இதனால் ஈஸியாக திருடலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே போனவங்களால தப்பிக்க முடியாத மாதிரி அந்த வயசானவர் பார்த்துப்பாரு. ஏன்னா அவர் அங்கே ஒரு சீக்ரெட் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த சீக்ரெட் என்ன, உள்ளே போனவங்க அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த டோன்ட் பிரீத் படத்தோட மீதி கதை. கதையை நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆனால் இந்த படம் வேற லெவலில் இருக்கும். இதோட ஹாரர் எலிமெண்ட்லாம் மிரட்டியிருப்பாங்க. நீங்கள் யூஸ்வலாக பார்க்குற ஒரு பேய் படத்தில் இருக்கிற எல்லா ஹாரர் எலிமெண்ட்டும் இந்த படத்தில் இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆடியன்ஸை நமக்கே திக்குன்னு இருக்கும். எப்படா அந்த வீட்டிலேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு தோணும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லர் ஹாரர் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டோன்ட் பிரீத்தை கண்டிப்பாக பாருங்கள். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது.